Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMode online shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app. Now you can download Google Play Store and App Store. இந்த வீடியோல இந்த த்ரெட்ஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஜஸ்ட் ட்விட்டர் ஆப்ல நீங்க எப்படி வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த த்ரெட்ஸ் ஆப்பையும் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஸோ ட்விட்டர்ல எப்படி வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல நீங்க போஸ்ட்லாம் வந்து போடுவீங்களா, ட்வீட்லாம் பண்ணுவீங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த த்ரெட்ஸ் ஆப்லயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல வந்து போஸ்ட்லாம் வந்து போட்டுக்க முடியும். அண்ட் குறிப்பா பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல நீங்க வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்றப்ப உங்களோட போட்டோ, வீடியோஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க ஆட் பண்ணி வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின்லி பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே டைரக்டா பாத்தீங்கன்னா இதுல நீங்க லாகின் பண்ணி அப்படியே வந்து யூஸ்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த த்ரெட்ஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா வந்து பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு த்ரெட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வரும், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். பிளே ஸ்டோரில் போயிட்டு த்ரெட்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து வரும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்துருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டா ஐடியை வந்து ஷோ ஆகும். டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி வேறு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருப்பீங்களா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே இங்கே ஷோ ஆகும். ஸோ அதனால் லாகின் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து லாகின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய பயோவை டேரெக்டாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா பயோ, லிங்க்கு, ப்ரொஃபைல் போடுறோம், இதுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்சுமே பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் எப்படி நீங்கள் ப்ரொஃபைலு, பயோ இதெல்லாம் வந்து வச்சுருந்தீங்களோ ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்ஸ் ஆப்லேயும் அப்படியே வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து இம்போர்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஸோ வந்ததுமே கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டாக வச்சுக்கணுமா இல்லை ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நான் இப்போ வந்து பப்ளிக்கே வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ த சேம் அக்கௌண்ட் யூ கேன் ஃபாலோ ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும், ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே இருக்கக்கூடிய இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து ஜாயின் த்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். ஜஸ்ட் ட்விட்டரில் எப்படி வந்து நம்ம வந்து ட்வீட்லாம் வந்து பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து த்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜஸ்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதுலேயே வந்து டைம்லைன் வந்து போஸ்ட் வந்து போட முடியும். அதில் வந்து ஃபோட்டோ, வீடியோஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்மே வந்து நம்ம பண்ணி போட முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதையுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நீங்களும் வந்து த்ரெட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுற மாதிரி டைம்லைன் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, சென்ட்ரா பென்சில் ஐக்கான் மாதிரி. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணி போஸ்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே போஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட கேலரிலேருந்து ஃபோட்டோ, வீடியோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணி போடுறதா இருந்தாலுமே ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து டைம்லைன் வந்து போட்டுக்க முடியும். ஜஸ்ட் ட்விட்டரில் நம்ம எப்படி வந்து போஸ்ட்லாம் வந்து போடுவோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நம்ம டெக்ஸ்ட் பேசிஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஹோம் பேஜ் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் போட்ட எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸ்க்ரோல் பண்ண கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துருப்பீங்க த்ரெட்ஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.